வணக்கம் நண்பர்களே. மயில் முட்டை கற்பம் பற்றி போகரையா சொல்லித் தந்த பாடலில் சித்தனைப் போல நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அருமையானதொரு கற்பத்தை குறித்தும் அதை செய்கின்ற பக்குவத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வகையான முட்டைகள் இருக்கும்போது குறிப்பாக மயிலின் முட்டையை தேர்ந்தெடுக்க காரணம் ஏன் என்று கூட கேள்வி வரலாம். மயிலின் முட்டையானது அந்த கற்பத்தின் வலிமையான செயல்பாட்டை தருகின்ற காரணமாக கூட இருக்கலாம். சித்தர் பெருமக்கள் இப்படி சில வகையான முட்டைகளை கற்பம் தயாரிக்க தேர்ந்தெடுப்பது கூட அவர்களின் அனுபவத்தில் கண்டதும் செய்து பார்த்து பலன்களையும் நலன்களையும் தெரிந்து கொண்டுதான் சொல்லியிருக்க வேண்டும். போகரையா சொல்லித்தந்த இந்த கற்பத்தை செய்கின்ற பக்குவத்தையும் பலன்களையும் பார்த்து வரலாமா? போதித்த இன்னமொரு மார்க்கம் பாரு, புகழான புலிப்பாணி மகனேயப்பா. போகரையா தமது சீடரான புலிப்பாணிக்கு சொல்லித் தருவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும் கொண்டிருக்கும் புலத்தியனே, இன்னும் ஒரு மகிமையான கற்பத்தை சொல்லுகிறேன் கேளப்பா அப்படின்ட்டு பிரகாசமாக இருக்கின்ற மயிலின் முட்டையை பார்த்து எடுத்துட்டு அந்த முட்டையோட பாதி அளவுக்கு, முட்டையோட எடையில பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, முட்டைக்குள் கொள்ளளவு பாதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மதிவிந்து மதிவிந்து என்பது பாதரசத்தையும் ஆயிநாதம் என்கிற கந்தகத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒன்றான களஞ்சியது வகை வகைக்கு உத்தமனே தான் எடுத்து செப்ப கேளீர். இந்த பக்குவத்துல மதி என்று சொல்லப்படுவது வெள்ளியை குறித்தாலும் மதி என்ற சொல்லுக்கு நிலவு, அறிவு என்று கூட அர்த்தங்கள் இருந்தாலும் பாதரசத்திற்கும் மதி என்று பெயரும் சொல்லப்படுகிறது உண்டு. பாதரசம் விந்தாகவும் கந்தகம் நாதமாகவும் இந்த பக்குவத்தில் செயல்படுகிறது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மயிலின் முட்டையில் சிறு துளையிட்டு உள்ளிருக்கும் சரக்கையெல்லாம் எடுத்துவிட்டு வெறும் முட்டை ஓட்டை மட்டும் எடுத்து அதற்குள் மேலே சொன்ன பாதரசத்தையும் கந்தகத்தையும் இட்டு நிரப்பி துளையை நன்றாக மூடிவிட்டு ஈரக்களிமண்ணை பிசைந்து துணியில் நனைத்து முட்டையை பொதிந்து மூடி வெயிலில் காய வைக்க வேண்டும். நன்றாக காய்ந்ததும் ஒரு அகலமான மண் பாத்திரத்தில் பாதி அளவு மணலை கொட்டி அதன் மேல் அந்த முட்டையை வைத்து அதற்கு மேலும் மண்ணை கொட்டி நிரப்பிவிட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு அடுத்ததாக கொட்டியே மேற்பாண்டம் தன்னை மூடி குமுறவே சீலையது வலுவாய் செய்து. மண் நிரப்பின பாத்திரத்தை மேல் மூடி போட்டு மூடி வாய்ப்பகுதியை ஈர களிமண்ணில் நனைத்த துணியால இறுக மூடி வெயிலில் காய வைத்து எடுத்து அடுப்பில் வைத்து நன்றாக நெருப்பால் எரிக்க வேண்டும்னு சொல்றார். மண் பாத்திரம் நன்றாக எரிந்து சிவந்ததும் ஆற வைத்து எடுத்து மண் பாத்திரத்துக்குள் வைத்த முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு அடுத்ததாக வாங்கியே கவசமதை எரிந்து போடு, வளம் பெறவே அண்டமதை உரலிலிட்டு. எடுத்து வைத்த முட்டையோட மேலே ஒட்டி இருக்கிற மண்ணையும் பிரித்து விட்டு முட்டையை பத்திரமாக எடுத்துக்கொண்டு உரலில் போட்டு இரும்பு உலக்கையால் மசித்து கொடுக்கும் போது மெழுகாக திரண்டு வரும் என்றும், அந்த மெழுகை பற்றி என்ன சொல்வேன், மகத்தான மெழுகு, இதை இந்த உலகுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தார்கள் என்றும்
கற்பத்தை தேடி ஏங்கி அலைந்து கொண்டிருந்தால் பலன் கிடைக்காது. இந்த கற்பத்தை தேடிக்கொள்ளப்பா என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக, கொள்ளவே நயம் பெறவே கற்பந்தன்னை குணபாகம் கைபாகம் செய்பாகத்தால். இந்த கற்பத்தை சொன்ன பக்குவத்தோட செயல்முறையோடும் கவனமாக குளிகையாக செய்தபோது இந்த உலகத்தில் சாதாரண மனிதனிலிருந்து ஒரு உயர்ந்த சித்தனாக மாறிவிடலாம் என்றும், தேவர்கள் போல அரசர்கள் போல கம்பீரத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்திருப்பதற்கு இந்த கற்பத்தை எடுத்துக்கொள்ளப்பா என்றும் சொல்லிவிட்டு, உண்ணவே மண்டலந்தான் அந்தி சந்தி உத்தமனே மயில் கற்பம் கொண்டாயானால். இந்த கற்பத்தை 48 நாட்கள் கொண்ட ஒரு மண்டல காலத்தில் காலையிலையும் மாலையிலுமாக உட்கொண்டு வருகிற போது உறுதியாக நரையும் திரையும் வராது என்றும், தீர்க்காயுளுடன் நீண்ட காலம் நோயில்லாமல் ஆரோக்கியமாக உயிர் வாழலாம் என்றும் இந்த காயாதி கற்பம் எடுத்துக்கிட்டு வர்றதால வாசியோகத்திலும் சரியான பாதையும் பலனும் கிடைக்கும் என்றும், இந்த பக்குவம் தமது உருவான காளாங்கி சித்தர் தமக்கு சொல்லித் தந்ததாகவும் புலிப்பாணி சித்தருக்கு போகரையா சொல்லித் தருகிறார். இந்த மயில் முட்டை கற்பத்தால் பலன்களை தெரிந்து கொண்டது போல இந்த கற்பத்தை பற்றிய விவரங்களையும் ஆலோசனைகளையும் சித்த மருத்துவ பெருமக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களின் அறிவுரையோடும் வழிகாட்டுதல்களோடும் சரியான பக்குவத்திலும் பொருட்களின் சரியான அளவிலும் செய்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் முயல வேண்டும். மயிலின் முட்டை ஓடு இந்த பக்குவத்தில் பாதரசத்திற்கும் கந்தகத்திற்கும் ஒரு பாத்திரமாகவே செயல்படுகிறதால் மயிலின் முட்டையின் குணங்களும் கூட இந்த கற்பத்தில் கூடியிருக்கலாம். போகரையா சொல்லித் தந்தது நல்ல விஷயம்தானே. இந்த பதிவினை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.